தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா, இது வரைக்கும் வரலாறு காணாத வகையில் நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கிட்டத்தட்ட 85.15% வாக்குகள் வந்து நேற்றுக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி ஆகிற அளவுக்கு கடைசியாக ஒட்டுமொத்தமாக ஓவராலாக தமிழ்நாடு முழுவதுமாக 85.15% வாக்குகள் வந்து கவர் ஆகிருக்கு. இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் கவர் ஆகாத நம்ம தமிழ்நாடு வரலாறை பொறுத்த மட்டும் இத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது போன எலெக்ஷனை தாண்டி ஒரு 30 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது சில செய்திகளில் போடுறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, இந்த எஸ்ஐஆரில் பல பேரோட வாக்குகள் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என் வீட்டிலேயே எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டியோட வாக்கு வந்து போய் ஓட்டு போட போகும்போது லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ இது மாதிரி வந்து பலரோட வாக்குகள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இல்லாமல் போன பட்சத்துலேயும் நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்தளவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, இந்தளவுக்கு முன் வந்திருக்காங்க. எஸ்ஏஆரில் ஓட்டு டெலீட் ஆகியும் பேர் இல்லாமலும், வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாமலும் இந்தளவுக்கு வாக்கு கவர் ஆகிருக்குன்னா இட்ஸ் எ கிரேட் திங் தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம், மக்களுக்கு ஒரு மோட்டிவ் என்னவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, ஒன்றே ஒன்று தான், மாற்றம் வேணும்னு. ஒரு நல்ல ஒரு புதிய ஆட்சி வேணும். அது யாரை வேணால் இருக்கட்டும், ஆனால் திமுக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க. இருந்த ஒரு விஷயத்த நேற்று நான் பார்த்தேன். அதையும் தாண்டி போன 2021 எலெக்ஷன், 24 நடந்த எம்பி எலெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே இந்த யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு மிகப்பெரிய லெவலில் இருந்ததாக நான் பார்க்கல. லைக் என்னென்னா, சரி எல்லாரும் போய் ஓட்டு போடுவாங்க, அரசியல்லாம் ஒரு சாக்கடைடா, இந்த சாக்கடையில் போய் நம்ம எதுக்கு போய் காலை முக்கிட்டு கையை முக்கிட்டு நம்ம எதுக்கு அதை போய் மோந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட மக்கள், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், பெண்கள், லைக் படிக்கிற காலேஜ் பெண்கள்லாம் அது பக்கமே போகிறதே கிடையாது. இந்த ரீல்ஸு, பிக் பாஸ், இந்த டிவி சீரியல், இந்த ஷோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன் எரா அப்படின்னு சொன்ன மாதிரி என்னோடய அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயும் மெசேஜஸ்லேயும் மக்கள் தொடர்ந்து அனுப்புகிற மெசேஜஸ் என்ன தெரியுமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம், கொஞ்சம் போடுங்க. நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன் வர்றதுக்கு, ஊருக்கு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பஸ் இல்லை, பஸ்ஸு வசதி இல்லை. ஆனால் அது என்ன தெரியுமா, ஒரு பொங்கல்னால் 100 பஸ் 500 பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கேருந்து ஊர் போகிறதுக்கு நியூ இயர்னால் ஏற்பாடு பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ்னால் ஏற்பாடு பண்ணுறாங்க, தீபாவளினா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு தேர்தலுங்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களும் இங்கே வந்து பல்வேறு மாவட்டங்களில், பெங்களூராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இங்கே சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, இப்போ பெங்களூர் வேறு ஸ்டேட்டாக இருந்தாலும் இங்கே சென்னையோ கோயம்புத்தூரோ முக்கியமான மாவட்டங்கள்லேருந்து பிற சொந்த ஊருக்கு போக வேண்டிய மக்களுக்கு பஸ் வசதி இல்லை. ஆனால் இருந்தாலும் பல தரப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், பைக்கில். நீ பஸ்ஸு விடுதியோ, இல்லை வந்து ட்ரெயின் விடுதியோ, இல்லை ஃப்ளைட் விடுதியோ, நீ என்ன வேணாலும் விட்டுக்கோ. ஆனால் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, ஒரு உற்சாகம் இருக்குல்ல, பைக்லேயாவது நாங்கள் வந்துடுவோம், இல்லை பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடித்தாவது வந்துடுவோம், இல்லை ட்ரெயினில் ஃபுட்போர்ட் அடித்தாவது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்டு யங்ஸ்டர்ஸும் பெண்களும் இளைஞர்களும் ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. ஐயோ 6 மணியோட முடிஞ்சிடமே, 4 மணிக்காச்சும் ஊருக்கு வந்துடுமா, 3 மணிக்காச்சும் ஊருக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் அந்த ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஓட்டு போடுறதுல என்ன கிடச்சிட போகுது, அவங்களுக்கு என்ன ஒரு டோபமைன் சுரக்க போகுது, என்ன ஒரு ரிவார்டு கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு தெரில. அதாவது என்னென்னா, வரோம் நேராக போய் லைக் வந்து பூத்துக்குள்ளே போய் லைக் வந்து அந்த வாக்காளர்கள் எங்கே அவங்களுக்கு வாக்கு போடுறதுக்கான மையம் இருக்குதோ அங்கே போய் ஓட்டு போட போகிறாங்க, கையில் ஒரு மைய தடவி விட போகிறாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி ஏதோ ஒரு கிரேவிங்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்குல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும். அதுக்கான காரணம் வேறு எதுவும் கிடையாது, திமுக என்ற ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை அகற்றணும். அதையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா திரு விஜய் அவர்களுக்கு. இந்த அளவுக்கு இளைஞர்களையும் மக்களையும் பெண்களையும் ஓட்டு போடுறதுக்கு முன்வர வச்சு, வீட்டில் இருக்க குழந்தைகள் கூட, என் வீட்டில் என் தங்கச்சி, சித்தி பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க கூட யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க, விஜய் அண்ணாவுக்கா? அதாவது எல்லாருக்கும் எடப்பாடி அவர்களை தெரியுதோ, இல்லை ஸ்டாலின் அவர்களை தெரியுதோ, சீமான் அவர்களை தெரியுதோ இல்லையோ, ஆனால் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு போகிறீங்க, விசிலுக்கு தானே போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துருச்சு. நான் ஏன் இது டிவிக்கு சார்ந்து போகிறேன்னா, அது வேறு ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்களுடைய இந்த வருகைக்கு அப்புறமா மிகப்பெரிய லெவலில் யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ், இந்த சாக்கடையான அரசியலில் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம முக்கியமாக பேசி ஆகணும். அதாவது தேர்தல் நாள் நேற்றுக்கு 23ஆம் தேதி இருக்குல்ல, இந்த 23ஆம் தேதிக்கு முன்னே 48 மணி நேரம் யாராக இருந்தாலும் சரி, யாருமே முக்கியமாக அரசியல் கட்சி நடத்துகிறவங்க, அரசியல் விமர்சகர்கள், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் யாருமே
நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களை ஆதரிச்சோ அவங்கள ஆதரிச்சோ இந்த கேண்டிடேட்டுக்காக பேசி யாருமே எதுவுமே லைக் பிரச்சாரம் பண்ணவும் கூடாது, போஸ்ட் போடவும் கூடாது, வீடியோ பேசவும் கூடாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம நேற்றுக்கு பேசவும் இல்லை. அதுக்கு முந்தின நாள் உள்ள வீடியோவில் கூட யாருக்கு ஓட்டு போடுங்க, யாருக்கு போடக்கூடாதுங்கிறது, திமுகவுக்கு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லலை. இந்த அளவுக்கு கிளியரான கட்டாயம் இருக்கும்ல. ஆனால் ஒரு தற்குறி முக்தார் என்னும் ஒரு தற்குறி, இதை நான் வேணும்னு பேசணும்னு நினச்சிருந்தேன், நேற்றுக்கே பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த தேர்தல் அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சைலன்ஸ் டைம்ங்கிற ஒரு காரணத்தினால நம்ம பேசக்கூடாது, இந்த சட்டத்தை மதிச்சாகணுங்கிற காரணத்தினால பேசலை. நீ காலையில் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 10 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஒரே காரணம், இந்த முட்டாள் என்னும் முக்தார், தற்கூரி என்னும் முக்தார்னே சொல்லலாம், ஒரு வீடியோ வெளியிட்டாப்புல நேற்றுக்கு காலையில். அதாவது என்னென்னா, இவர் வந்து இஸ்லாமியரில் இந்த மாதிரி சிறுபான்மை மக்களோட வாக்குகள்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவ மக்கள் ப்ளஸ் இஸ்லாமிய மக்களோட வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போயிடுது. ஸோ கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு, தேர்தல் அன்னைக்கு நேற்றுக்கு இந்த முட்டாபைய முக்தார் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ போடுறாப்புல. தன்னோட மகளாம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் ஓடி வராங்க, நடுவில் ஒரு விசில் இருக்குது, முக்தாரும் கூட இன்னொரு பையனும் அங்கேருந்து நடந்து வராங்க. இங்கேருந்து முக்தாரும் பையனும் நடந்து வராங்க. இங்கேருந்து 2 பொண்ணுங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் முக்தாரோட பொண்ணுங்களாம். இவங்க 2 பேரும் ஓடி வராங்க, நடுவில் விசில் இருக்குது. இவங்க வரும்போது இந்த பொண்ணுங்க ஓடி வந்து விசில் எடுத்து பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் தூக்கி போட்டுறாங்களாம். இதோட மீனிங் என்ன தெரியுமா? கடைசி முடிகிறாப்புல ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லாஸ்ட் எண்டிங் அதுதான். சின்ன சின்ன புகைப்படங்களை போடுறேன், இல்லைன்னா இந்த முட்டாப்பையை நம்ம வீடியோவுக்கு என்ன வேணாலும், நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறது என்ன வேணாலும் போடுவாப்புல. அதாவது எந்த அளவுக்கு ஒரு கிறுக்கு புத்தி இதுன்னு பாருங்களேன். சட்டத்தை மதிக்கவும் தெரியாது. ஏன்னா படிச்சிருந்தா தானே தெரியும், ஒரு பத்திரிகையாளராக படித்தாதான் தெரியும், அதுவும் தெரியாது. முழுக்க முழுக்க ஒரு 200 ரூபா தற்குறி. கடைசி முடியும் போது ஸ்டாலின் கூட இருக்க புகைப்படம் மாதிரி. இது எதுக்காகனா வேறு ஒன்றும் இல்லை, இவர் ஏதோ சிறுபான்மை மக்களோட லீடரே நான் தான், தலைவரே நான் தான், நான் சொன்ன உடனே சிறுபான்மை மக்கள் கேட்டுருவாங்க, இஸ்லாமிய மக்கள் கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கரெக்டாக அந்த தேர்தல் அன்னைக்கு வீடியோ போடுறாப்புல. விசிலை தூக்கி சாக்கடைக்குள்ளே போடுறது. விசிலுக்கு நான் எதிரானவனோ அகெயின்ஸ்ட் ஆனவன்லாம் கிடையாது. ஆனால் லைக் வந்து இந்த ஆதரவு கொடுக்குறேன் நேர் எதிரானவன்லாம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, நம்ம வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது இந்த சைலன்ஸ் பீரியடில். அதையும் தாண்டி நீ விமர்சனம் பண்ணணும்னா நீ வந்து அந்த மக்களுக்கான தலைவனும் கிடையாது, ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு யூடியூபரும் கிடையாது, ஒரு பத்திரிகையாளரும் கிடையாது. இப்படி ஒரு முட்டாபையில தான் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தூக்கி வச்சுருக்காங்க 200 ரூபா கொடுத்து. இதை தாண்டி இன்னொரு விஷயம் வரேன். இந்நாள் வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுத்ததா நான் பெரிய லெவலில் பார்த்தது இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில், ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிற ஒரு பயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தலில். லாஸ்ட் மினிட்ல ஓட்டு போன சென்ற மக்களுக்கு கரூர்லேயும் சரி பல மாவட்டங்களில் 2000, 1000, 3000 சொல்லிட்டு பணத்தை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கலையா, அதுக்கான விரக்தி என்னங்கிறது தெரில. கரெக்டாக 7000 ரூபா கொடுத்துருக்காங்க. 7000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாவுக்கு பரிசு பொருட்கள் மாதிரி இந்த அண்டா குண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 10,000க்கான வேல்யூ. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா வச்சு ஒரு தொகுதியில் 3 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட மோர் தேன் 16 crores போகுது. 20 கோடியே என்ன 200 கோடின்னு நினைக்கிறேன், அவ்வளோ அமௌண்ட்டு போகுது. இந்த 200 கோடி தான் 200 கோடி ரூபா ஒரு தொகுதியில் இன்வெஸ்ட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. விளையாண்டும் விரக்தியின் உச்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்களிக்கல. ஒரு தொகுதியில் என்னென்னா, நீ ஏன்டா காசு கொடுத்தா அப்படிங்கிற தட்டி கேட்ட அதிமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி நினைக்கிறேன், அவரை கொடூரமாக சாகிற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க திமுக காரங்க. வெறி பணத்தை கொடுத்து எப்படியாவது ஜெயித்திடணும், செட்டில்மெண்ட் பண்ணிடணும், மக்களுக்கு கொடுத்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி. பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கேண்டிடேட்டு, அவங்க அனிஷான்னு சொல்லிட்டு அவங்க பேர், இந்த திமுககாரனோட தாக்குதல்கள் அதை தாண்டி வந்து துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு அவர்களும் அங்கே இருக்கிற கேண்டிடேட்டும் நேர் எதிராக, அசோக்குன்னு சொல்லிட்டு பேர், நேர் எதிராக சண்டை போடுறாங்க. ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சருங்கிற ஒரு டிக்னிட்டி, ஒரு நாகரிகம் கூட இவங்களுக்கு இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பொது வழியில் ஓட்டு போட போகும்போது 2 தரப்பினரும் ஒன்றா இருக்காங்க. நான் ஏதோ செய்தியில் பார்க்கும்போது இவங்களுடைய ஆதரவாளர்கள், அசோகனுடைய ஆதரவாளர்கள், சேகர் பாபு அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் அது கிடையாது. சேகர் பாபுவும் அசோகனும் 2 பேரும் நேர் எதிராக சண்டை போடுறாங்க. இது என்னடா கூத்து? பயம்.
ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயிருமோ, ஓட்டு போயிருமோ, அந்த பக்கம் போயிருமோ, டிவிக்கு பக்கம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம். இந்த பதட்டத்துக்கான அனைத்து விடைகளும் வரக்கூடிய மே 4ஆம் தேதி, அதாவது சில தினங்களில் தெரிய வந்துடும். ஸோ பொறுத்திருந்து அதுக்கான பதில்கள் என்ன, மக்கள் யாருக்கு இத்தனை கோடி பேர் மக்கள் முன் வந்திருக்காங்க இல்லை, ட்ரெயின்லெல்லாம் ஓடி ஓடி வந்தாங்க இல்லை, ஃபுட்போட் பிடிச்சி பைக்லலாம் ஓடி ஓடி வந்தாங்க இல்லை, பஸ் வசதி இல்லாமையும் இந்த அளவுக்கு முன் வந்திருக்காங்க, இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வரலாறு காணாத அளவில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் என்னுடைய ஜனநாயக கடமையாக வாக்களித்து விட்டேன் நேற்றைக்கு. நீங்களும் வாக்களிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இவ்வளோ நாள் நம்ம கத்தி பேசி நானும் என்னால் முடிஞ்ச அளவு பேசினேன். மக்கள் நீங்களும் நியூஸஸ் அப்சர்வ் பண்ணீங்க, செய்திகளை அப்சர்வ் பண்ணீங்க, நல்ல ஒரு கட்சிக்கு வாக்களித்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள், அதுக்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.